ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8th Wonder. கிவன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் ஏ பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் லெட் ஏ ஆல்ஃபா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க ஒரு என்ட்ரியில் மட்டும் எனக்கு ஏன்ற வேரியபிள் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில்? ஏ ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ் டெஃபினேட் ஃபார் ஆல் ஏ லெஸ் தென் 3, ஏ ஆல்ஃபா பாசிட்டிவ் டெஃபினேட் ஃபார் ஆல் கிரேட்டர் தென் 3, ஏ ஆல்ஃபா பாசிட்டிவ் டெஃபினேட் ஃபார் ஆல் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -3, A alpha is positive definite for every only for finitely many values of a ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது A alpha பாசிட்டிவ் டெஃபினட்டாக இருக்கும். அந்த A என்னவா இருக்கும்போது, எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது A alpha எனக்கு பாசிட்டிவ் டெஃபினட்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு பாசிட்டிவ் டெஃபினேட்க்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்னது? லெட் A is self adjoint மேட்ரிக்ஸாக இருந்தால் தென் A is பாசிட்டிவ் டெஃபினட்னா if and only if all of its eigen values are positive. இப்போ இந்த ரிசல்ட் வச்சு நம்ம அந்த ஏவெல்லாம் இங்கே கண்டுபிடிக்க முடியாது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ இதிலேருந்து நான் இன்னொரு ரிசல்ட்டை டெரைவ் பண்ணி எடுக்கிறேன். டிட்டர்மினன்ட்னா நமக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் தெரியுமா? ஒருவேளை நான் ஏ வந்து பாசிட்டிவ் டெஃபினட்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதில் இருக்க எல்லா ஐகன் வேல்யூவே பாசிட்டிவ்னு அபவ் ரிசல்ட்டு சொல்லுது. அப்போ டிட்டர்மினன்ட் எனக்கு என்னதான் வரும்? ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0ன்னு வரும். அப்போ நம்ம இஃப் ஏ இஸ் பாசிட்டிவ் டெஃபினட் தான் தென் டெட் ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? பாசிட்டிவ் டெஃபினட்னு சொல்லிட்டாங்க. எந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம சொல்லணும். ஸோ நமக்கு ஏ ஆல்ஃபா பாசிட்டிவ் டெஃபினட், அதனால டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் 0ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம நார்மலாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3a - 2 கிரேட்டர் தென் 0ன்னு கிடைக்கும். ஏ வந்து கிரேட்டர் தென் 2/3ன்னு வந்திருக்கு. இப்போ 2/3ன்னு நமக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன வரும் அப்படின்னா 0.6 சம்திங் வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். ஆப்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து லெஸ் தென் 3ன்னு சொல்கிறாங்க. கிடையாது. ஏ வந்து நமக்கு 0.6க்கு மேலே இருக்க எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் டெஃபினேட் வரும். அதனால் இது வராது. இந்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா -2க்கு அப்புறம் எல்லாமே, அப்போனா -2 -1 0 இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஆனால் நமக்கு 0.6க்கு அப்புறம் தான் பாசிட்டிவ் டெஃபினேட் வருது. அதனால் இது வராது. டி ஆப்ஷன் பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் ஃபைனைட்லி மெனி வேல்யூஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்துக்கிறாங்க. ஏ வந்து கிரேட்டர் தென் 0.6க்கு அப்புறம் நமக்கு எல்லா நம்பர்லையுமே வரும். அப்படின்னா நமக்கு இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் ஆப்ஷன் டி வராது. ஆப்ஷன் பி தான் வந்து கிவன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் ஆப்ஷன் பி வந்து ட்ரூ. தேங்க்யூ.